பிராய்லர் கோழியிலையும் சக்தியும் சுவையும் நிறைந்த மாதிரி நம்ம பவுன் ஃபுட்ஸுடைய பாரம்பரிய முறையில் சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், சிக்கன் சூப்பு, சிக்கன் பிரியாணி எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ சில்லி சிக்கன் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க முந்தைய பதிவில் இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ மண் சட்டியை பயன்படுத்தி கேஸ்லேயே வச்சு காட்டுறோம். பல முறை நாங்கள் இதில் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் கேஸில். ஸோ சட்டியெல்லாம் வெடிக்காமல், அதாவது உடையாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறோம், பார்த்துக்குங்க. பயன்படுத்த வேண்டியது மரச்செக்கு நல்லெண்ணெய், நாங்கள் பயன்படுத்துறது கடலெண்ணெய். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கங்க எனது அருமை குடும்ப உறவுகளை, நாங்கள் பயன்படுத்துவது கடலை எண்ணெய். ஸோ ஊற்றி வழக்கம் போல் சட்டியில் இந்த மாதிரி எல்லா பக்கமும் முதல்ல புட விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஹீட் பண்ணுறதை தொடங்குங்க. சின்ன வெங்காயத்தை அறுத்து தயாராக வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே இங்கே நம்ம எஸ்டிடி வரலாறை பார்த்துருவோங்களா? இதோ இதுதானுங்க சிக்கன். ஓகேங்களா? க்ளீன் பண்ணுறது கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கணும். அவங்க சப்போஸ் மறந்துட்டாலும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதை தனியாக கரெக்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சிக்கன் 2 கிலோ கோழி உரிச்சதுக்கப்புறம் இருக்கிற வெயிட் எதற்குன்னா, இந்த கொழுப்பு அப்படின்னா தான் அந்த அளவுக்கு இருக்குங்க. நம்ம சொல்கிற மாதிரி சிக்கன் சூப்பு சக்தி சுவை நிறையணும் அப்படின்னா, ஃப்ரேமில் வாங்க, சக்தி சுவை நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னா கொழுப்போடு இருக்கணும். அந்த கொழுப்போடு இருக்கிறதுக்கு 1,500 சரிங்களா, 1,700, 2, 2.5 வரைக்கும் இருக்கலாம். அவ்வளோ போய் பாருங்க என்னென்ன இருக்குது அப்படி. ஸோ தெளிவாக நம்ம எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பீஸ்லேயும் அந்த கொழுப்பு மேலே படிஞ்சிருக்கும். உங்களால் பார்க்க முடியும். 80% நம்மளுக்கு கொழுப்பு இருக்குது. ஸோ எதுக்குன்னா, இனி நம்ம அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸில் அந்த மிளகா கூட்டோட இந்த கொழுப்பு கரையணும். ஸோ அதோட நம்ம பார்த்தீங்கன்னா போன்லெஸ்ஸு, போனோட இருக்கிறது எல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கோம். சரிங்களா? லெக் பீஸு, கால், கழுத்துன்னு எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஒரு கோழியை முழுசாக கொண்டு வந்துருக்குறோம். ஈரல் மட்டும் 2 கோழியோட நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போது கடலை எண்ணெய் எங்களது காஞ்சிருச்சு. நீங்கள் மரச்செக்கு நல்லெண்ணெய் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இரும்பு கொடுங்க. இரும்பு சட்டுகத்தில் முதல்ல பயன்படுத்துங்க. அடுத்து இதோட கரண்டியை மாற்றணும். என்னென்னா அகப்பைக்கு கொண்டுட்டு போகணும். அது என்னங்கிறத அப்புறம் தெளிவாக பார்க்கலாம். ஸோ இரும்பு சட்டுகம் முதலில் இருக்கணும். சரிங்களா? எஸ்எஸ் பயன்படுத்த வேண்டாம் சிக்கன் குழம்பு பயன்படுத்துகிறப்போ. ஸோ பார்த்துக்கங்க, இரும்பு சட்டுகம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பார்த்துக்குங்க. முந்தைய இதில் மிளகா கூட்டு நம்ம வறுத்து இப்போ ஆட்டாங்கல்ல பவுனமாக ஆட்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு இங்கேயே ஒரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். குடும்ப உறவுகள் பார்த்துக்குங்க. வரமிளகா, காம்போட, சீரகம், கொத்துமல்லி, தேங்காய், சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இத்தனை எடுத்துருக்கோம். பயன்படுத்தினது மரச்செக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்தி இது பண்ணியிருக்கோம். இப்போ இதே உள்ள விடுறேன். இங்கே பாருங்கள் எப்படி பழமோட்ட வருது அப்படின்னு. ஸோ இந்த மிளகா கூட்டு முதல்ல இப்போ நம்ம பயன்படுத்துகிற நீங்கள் மரச்செக்கு நல்லெண்ணெய் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு வரைக்கும் வச்சதில் இந்த இரும்பு அரிச்சு எடுத்துருக்குது. ஸோ கலர் இந்த இடம் சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த இடத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு சட்டியில் பார்த்துக்கங்க. ஸோ அதெல்லாம் கிளியராக இங்கே காட்டுற அளவுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இல்லை. ஓகே? ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நாங்கள் இப்போ கடலெண்ணெயை அந்த வறுத்ததை கடுகு போடல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எப்பவுமே சிக்கன் குழம்புக்கு கடுகு போட மாட்டோம். நோட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ அந்த எண்ணெய் நல்லா இது மேலே எல்லா இது மேலே இன்சுலேட் ஆனதுக்கப்புறம் உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா, முதல்ல இது ஒரு வேளை சரியாக வதக்கலைன்னா கொஞ்சம் ஒரு சூடு விட்டுட்டு அப்புறம் தான் போட சொல்லுவோம். இப்போ இது பக்குவமாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, சிக்கனை பூரா எடுத்து நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க என்ன திறமை குடும்ப உறவுகளை. முதல்ல தண்ணி ஊற்றாமல் சிக்கனுங்களை மட்டும் கலக்குங்க. சிக்கனை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மிளகா கூட்டிலேயே ஸ்ட்ரீம் பாயில் பண்ணிக்கணும். தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. முதல்ல சிக்கனை மட்டும் போடணும். அந்த சிக்கன் பீஸில் நம்ம ஈரலாக போடக்கூடாது. சரிங்களா? ஈரலை தனியாக வச்சுக்கோங்க. சூப் எடுக்கிற வரைக்கும் ஈரல் உள்ளே இருக்கக்கூடாது. நோட் பண்ணிக்கங்க எனது அருமை குடும்ப உறவுகளை. அது மட்டும் இல்லை, ரொம்ப வேகாமே இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இங்கே பாருங்கள், ஈரலை இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டோம். நல்லா பார்த்து கொஞ்சம் நேரம் எடுத்துங்க. ஈரலை இங்கே பார்த்துக்குங்க, தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஸோ இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க ஈரலை. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, அதை வச்சு தான் மூடி ஸ்ட்ரீம் பாயில் பண்ண போகிறோம். ஸோ தண்ணியை வச்சுட்டு இங்கே பாருங்கள், முதல்ல இந்த மிளகா கூட்டு எல்லாத்து மேலேயும் படியணும். சரிங்களா? படிய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, திருப்பி
விட்டுட்டு கிளறி விட்டுட்டு சரிங்களா, அப்படியே வந்து கப்புன்னு மூடணும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ ஸ்ட்ரீம் பாயில் அளவுக்கு அதிகமாக வச்சிங்கன்னா சட்டி வெடிச்சிடும். ஸோ நம்ம அதனால தான் உள்ளே டைட் பண்ணி மூடாமல் மேலே வச்சுருக்கோம், கேப் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரீம் பாயிலில் நம்ம இந்த மிளகா கூட்டில் இருக்கக்கூடிய ரிச் விட்டமின் சி, மஞ்சளில், வரமிளகாயில், ஸோ சிந்தாமல் சிதறாமல் அதில் இருக்கிறத இந்த கறியில் உள்ளே இருக்கிறோம். முதல்ல டைரக்டாக தண்ணியை ஊற்றி கொதிக்க வைக்கிறது காட்டிலும் முதல்ல இந்த மிளகா கூட்டுலேயே இந்த கறி வேகணும். கறியிலையும் கொஞ்சம் ஈரப்பதம் இப்படி தான் இருக்குது. என்ன தான் கழுவி நம்ம புழிஞ்செடுத்தாலும் இந்த மிளகா கூட்டுலேயும் நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வர்றப்போ கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. ஸோ அந்த ஈரப்பதமே போதுமானது, அதாவது அந்த தண்ணியே போதுமானது. இப்போ ஸ்ட்ரீம் உருவாக இருக்கு. இந்த ஸ்ட்ரீம் உருவாகி மேலே கீழே எல்லா பக்கமும் ஸ்ட்ரீம் மேலே வேக வைக்கும், ஹீட்டு கீழே வேக வைக்கும். அது வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் இருக்க திருப்பி போட்டு வேக வைக்கணும். அந்த கறியை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து பாக்கிலே வெள்ளை அடித்து வந்திருக்கும். இதுதான் அதோடைய பக்குவம். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம அடுத்து என்னென்ன பண்ண போகிறோங்கிறத பொறுமையாக பாருங்கள். ஸ்ட்ரீம் விடுறது இப்போ பெருசில் வச்சுருக்கேன். இது வந்து சுத்தி செய்யும் முறை 2. ஏற்கனவே சுத்தி செய்யும் முறை ஃபர்ஸ்ட் ஒன்று சுத்தி செய்து தான் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் ஏற்கனவே பல முறை போட்டிருக்கிறோம். கல்லுப்பு, மஞ்சள் பொடி இதையெல்லாம் பயன்படுத்தி ஊற வச்சு சுத்தி செய்கிறது. ஸோ அதை நம்ம சுத்தி செய்து கறி இங்கே கொண்டு வந்து 2வது ஸ்ட்ரீம் பாயிலில் நம்ம பண்ணுறோம். இது வந்து நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி, பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி, இதை கடைபிடிங்க. குறிப்பாக நாட்டுக்கோழியை தோலோட பயன்படுத்துவோம். ஸோ அந்த தோலோட பயன்படுத்தியில கட்டாயம் இந்த மாதிரி சுத்தி செய்துக்குங்க. நீங்கள சொந்தமாக வளர்த்துற கோழியாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்குற நாட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி. ஸோ யாரெல்லாம் தேவையோ, நீங்கள் சாப்பிட்ற சிக்கன் பாதிப்பு இல்லாமல் சக்தி சுவை நிறைந்ததாக சாப்பிட்டுக்கணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஸ்ட்ரீம் வருதா. இப்போ மேலேயே உள்ளே இருக்கிற அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை மறுபடியும் திருப்பி போடலாம். கீழ் சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கறியில் வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஓகேங்களா, அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதோ அந்த கறியெல்லாம் நல்லா வெள்ளை அடித்து வந்துருச்சு. அந்த லெக் பீஸ் மாதிரி காமிச்சு இல்லைங்களா. ஸோ அதை மேலே கொண்டு வந்துட்டு மற்ற கறியை உள்ளே விட்டு இப்போ மறுபடியும் ஒரு ஸ்ட்ரீம் பாயில். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆகணும். என்ன அவசர கதியில் இருந்தாலும் அதனால தான் நான் உங்களை இதைய ஞாயிறு வந்து சமைக்க சொல்கிறேன். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி புரத உணவுகளை சரியான பக்குவத்தில் சமைச்சு சாப்பிடுங்க. இது வந்து நம்ம 2 நாளைக்கு 3 நாளைக்கு சுண்ட வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ புரதம் வந்து வாரத்தில் 3 நாள் நம்ம வச்சுக்க முடியும். ஃப்ரிட்ஜ் எல்லாம் தேவையில்லை. நம்ம இதே அடுப்பங்கரையிலே வச்சு பயன்படுத்திக்குவோம். இந்த மண் சட்டிலேயே சூடுபடுத்தி நம்ம நீண்ட நாட்கள் கெடாமல் பயன்படுத்திக்குவோம். நல்லா புரிஞ்சுங்க. அதை உங்களோட இந்த மாதிரி தொடர்ச்சியாக காட்டுறேன். ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு குழம்பு தீருது, அந்த ஒவ்வொரு குழம்புக்கு என்னென்ன அடுத்த கட்ட மெயின் டிஷ்ஷை மாற்றிக்கிட்டே வர்றோம். இது கூட என்னென்னமெல்லாம் கூட சேர்த்து செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ புதிதாக யாராவது இப்போ பார்க்க நேரிட்டா, இப்போ இது வந்து டவர் இல்லாதனால லைவ் வழங்க முடியல, எடுத்து தான் போடுறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த காணொலியை பார்க்குறவங்க நேரம் கிடைக்கிறப்ப இதை ஷேர் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக பார்த்துட்டு இதை தொடர்ந்து வர்ற காணொலிகளையும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்டிருக்கிற காணொலிகளையும் பாருங்கள். இந்த பிராய்லர் கோழியில் மட்டும் சக்தி சுவையாக சமைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்திருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கேயும் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது பிராய்லர் கோழியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான காணொலி இல்லை. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சம்பல் வீடு நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறவங்கள இன்றைக்கி நாட்டுக்கோழி 1 கிலோ 600-700 ரூபா கொடுத்தோம்னா வாங்குறது சிரமம் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம செய்த ஆராய்ச்சி தான் இது. பல வருடத்துக்கு முன்னாடியே கேட்டீங்க. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ், கம்மி விலையில் இதுதான் இருக்குது. இதுவே இன்றைக்கி 300 ரூபாய் ஆகி போச்சுன்னு 1 கிலோ. 2 கிலோ கோழி எடுத்தாலே 600 ரூபாய் ஆகும். 2 பேர் உள்ள வீட்டுக்கே இவ்வளவுனா இன்னும் 5-6 பேர் உள்ள வீடெல்லாம் எவ்வளோ சிரமம் பாருங்கள். ஸோ இதுலேயே நம்ம சக்தி சுவை நிறைந்ததாக சமைக்கிறதுக்காக தான் நாங்கள் செஞ்சதை சொல்கிறோம். தேவையான பயன்படுத்துங்க. இப்போ மறுபடியும் ஸ்ட்ரீம் எப்படி போச்சுன்னு பார்த்துக்க. ஸோ இப்போ நல்லா கீழே மேலே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ எங்கேயுமே விடுபடலை. தெளிவாக பார்த்துக்குங்க. இதயம், கிட்னி, கல்லீரல், கணையம்னு அத்தனையுமே பக்காவாக வெந்தாச்சு. வெந்தாச்சு மீன்ஸ் அரை வேக்காடு இந்த ஸ்ட்ரீம்லேயே வெந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கன்னா, தெளிவாக பார்த்துக்குங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பு தான் பிரதானமாக இப்போ நீ அடுத்து எடுக்க போகிறோம். சளிக்கு தீர்வாக பயன்படுத்த போகிறோம் குரு வைத்தி உணவே மருந்தார். இந்த பக்குவத்தில் வெந்ததுக்கப்புறம் இப்போ ஆட்டாங்கல்ல ஆட்டி எடுத்துகிட்டு வந்தது போக, இந்த மிளகா கூட்டு எடுத்தது போக தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த கலரில் இருக்குது. ஸோ இது என்னன்னு உடனே கேட்டுறாதீங்க. ஆட்டாங்கல் கழுவி எடுத்து தண்ணி. ஓகேங்களா,
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்த வேண்டியது அகப்பை. அகப்பையை எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது லேசாக இருக்கிறது சைவத்துக்கானது, இது அசைவத்துக்கானது. ஸோ பார்த்துக்குங்க. அகப்பை அகப்பை அகப்பை. இனி வந்து எல்லா கரண்டிக்கும் நம்ம வந்து விடை கொடுத்துடணும். பயன்படுத்துறது அகப்பையை மட்டுமே பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ சூப்பு வைக்கையில் இந்த அகப்பையில் இந்த தேங்காய் தொட்டியில் உள்ள துவர்ப்பு சுவை உவர்ப்பு சுவை வந்து உள்ளே இறங்கி கிடைக்கணும். தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட மட்டும் இல்லை, நம்மளுக்கு என்ன தேவைங்க, இதோ இங்கே பாருங்கள், இன்னும் தண்ணீர் தேவை. அதை பூரா ஊற்றிக்கலாம். இதுவும் ஆட்டாங்கல் கழுவி எடுத்துகிட்டு வந்த தண்ணி தான், தெளிவாக பார்த்துக்கங்க. ஸோ இப்போ நம்ம மூடி வச்சு, அம்மாங்க சில்வர் தட்டை கொண்டு வாங்க. இப்போ நம்ம மூடி வச்சு 2 கொதி, உப்பு போடாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், சூப்புக்கான மேலால் தெளிஞ்சு வரும். நம்ம முன்பே சொல்லியிருப்போம், கொழுப்போடு எடுங்க கொழுப்போடு எடுங்கன்னு. அந்த கறியில் உள்ள கொழுப்பு ஏற்கனவே அந்த ஸ்ட்ரீம் பாயில் பண்ணப்போ அந்த மிளகா கூட்டிலேயே கரைஞ்சி உள்ளே இறங்கியிருக்கும். இப்போ கொதிச்சும் உள்ளே இறங்கும். ஸோ அது இறங்கினதுக்கப்புறம் 2 கொதின்னு வைங்களேன், அப்படியே மேலால் அந்த கொதிச்ச குழம்புல இருக்கிற அந்த சாறு மாதிரி சென்டரில் கொதிச்சுட்டு இருக்கிறத அப்படியே தூக்கி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 2 நாளைக்கு 2 பேருக்கு 3 வேளையும் வந்து சோப்பு குடிக்கிறதுக்கு, அதாவது சூப்பு குடிக்கிறதுக்கு தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உப்பு போடல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது கொதிக்கிறதுக்கு நீ டைம் ஆக, அது வரைக்கும் நிகழ்ச்சியை தொடர வேண்டாம், அடுத்த பார்ட்டாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ சூப் எடுக்கிற தலைப்பு, அதாவது சளிக்கு தீர்வாக குரு வைத்திய உணவே மருந்தாக சிக்கன் சூப் எப்படி எடுக்கிறதுன்னு தலைப்பில் அடுத்து வரும். அதில் பார்த்து பலன் பெறலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் தொடர்ந்து வைக்கிறோம். வாங்க பவுனம்மா. ஸோ நம்ம பவுனம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 வருடமாக சமையல் தொழில் செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பவுனம்மாவும் சேர்ந்து 13 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணியும் இந்த விஷயங்களை பல கண்டுபிடிச்சிட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறோம். ஸோ பவுனம்மா இன்றைக்கி மீண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் உள்ள முடங்கி போன அப்பா அம்மா பாட்டி தாத்தா யாராச்சும் மீட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த உணவுகளை உங்களது சுய விருப்பத்தின் பேரில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருந்தாலும் நல்லது. அடுத்தவங்களோட பகிர்ந்துக்குங்க. ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்து அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கட்டும். எங்களை போலவே உணவே மருந்தாக சரிங்களா தயாரித்து கொண்டு குரு வித்தை பயிற்சிகளை வீட்டிலேயே செய்து கொண்டு நீண்ட நாட்கள் பூர்ணாயில் வாழ்வாங்கு நீண்ட இளமையுடன் எல்லோரும் வாழட்டும். தகுதியான உலக மக்கள் அனைவரும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வழக்கம் போல போடணுமா என்று கடை. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.